வணக்கம் என் அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே. உங்கள் விஜய் ஸ்பூர்த்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் நாளாக அமையட்டும். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் சில நேரங்களில் கால்கள் இடறுகின்றன. மனம் சோர்ந்து போகிறது. நான் நினைத்ததை ஏன் என்னால் அடைய முடியவில்லை? என் கனவுகள் பெரிதாக இருக்கின்றன, ஆனால் அவற்றை அடைவதற்கான சக்தி என்னிடம் இல்லையா என்ற கேள்விகள் உங்களுக்குள் எப்போதாவது எழுந்திருக்கிறதா? அப்படி எழுந்திருந்தால் இந்த கதை உங்களுக்காகத்தான். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு காலகட்டம் வரும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் மீதும் நாம் சந்திக்கும் போராட்டங்கள் மீதும் நமக்கே ஒரு வெறுப்பு உண்டாகும். வெற்றி என்பது ஏதோ எட்டாக்கனி போல தெரியும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, தோல்வி என்பது உங்களின் முடிவு அல்ல. அது உங்கள் பழக்க வழக்கங்களின் விளைவு மட்டுமே. இந்த உலகத்தில் வெற்றியடைந்தவர்கள் யாரும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை தாங்களே செதுக்கிக் கொண்டவர்கள். அவர்களின் ஒளி அவர்களின் பழக்க வழக்கங்கள். வாருங்கள், ஒரு அழகான கிராமத்திற்கு செல்வோம். பசுமையான வயல்வெளிகள், தூய்மையான காற்று, எங்கு பார்த்தாலும் அமைதி தவழும் ஒரு அழகிய இந்திய கிராமம் அது. அந்த கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய குன்றின் மேல் ஒரு பழமையான ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு பௌத்த துறவி வாழ்ந்து வந்தார். அவருடைய முகத்தில் இருக்கும் அமைதியை பார்த்தாலே எப்பேற்பட்ட கவலையும் பஞ்சாக பறந்துவிடும். அந்த துறவியை தேடி ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தான். அவன் முகம் வாடிப்போயிருந்தது. கண்கள் கலங்கியிருந்தன. வாழ்க்கையின் பாரம் முழுவதும் அவன் தோள்களில் இருப்பது போல அவன் உடல் மொழி இருந்தது. அவன் மெதுவாக நடந்து சென்று அந்த துறவியின் கால்களில் விழுந்து வணங்கினான். குருவே, நான் என் வாழ்க்கையை நினைத்து மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினான். நான் எவ்வளவோ சாதிக்க ஆசைப்படுகிறேன். என் கனவுகள் வானத்தை விட பெரியவை. ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்துக் கொண்டே இருக்கிறது. நான் செய்ய நினைக்கும் எதையும் என்னால் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் பழைய பழக்க வழக்கங்கள் என்னை ஒரு சிறை கைதி போல கட்டி போட்டிருக்கின்றன. வெற்றியின் சிகரத்தை தொட ஆசைப்படுகிறேன், ஆனால் அதற்கான வழி தெரியவில்லை. வெற்றி பெற என்னுள் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கண்ணீரோடு கேட்டான். துறவி அவனை அன்போடு பார்த்தார். ஒரு தாயின் கருணை அவர் கண்களில் தெரிந்தது. அவர் மென்மையாகச் சொன்னார், மகனே, கவலைப்படாதே. ஒரு சிலந்தி தன் வலையில்தானே சிக்கிக்கொள்வது போல நாமும் நம் தீய பழக்கங்களில் சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல பழக்கங்கள் என்ற சிறகுகளை நாம் அணிந்து கொண்டால் நாம் வானத்தை தொடலாம். தீய பழக்கங்கள் நம்மை எப்படி அடிமையாக்குகின்றனவோ அதேபோல நல்ல பழக்கங்களும் நம்மை வெற்றியின் பாதைக்கு அடிமையாக்கும். இன்று நான் உனக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய 15 அற்புதமான ரகசியங்களை சொல்கிறேன். இந்த 15 பழக்கங்களை மட்டும் நீ உன் உயிராக நினைத்து கடைபிடித்தால் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். நீ நினைத்ததையெல்லாம் அடையலாம். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் மந்திரங்கள். கவனமாக கேள் என்றார். அந்த இளைஞன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்தான். துறவி சொல்லத் தொடங்கினார். முதலாவதாக, மகனே, அதிகாலையில் எழும் பழக்கத்தை கற்றுக்கொள். இதுதான் வெற்றியின் முதல் படி. உலகத்தில் சரித்திரம் படைத்த அத்தனை வெற்றியாளர்களையும் பார். அவர்கள் அனைவரும் சூரியன் விழிப்பதற்கு முன்பே விழித்திருப்பார்கள். அதிகாலை என்பது இயற்கையின் ஆசிர்வாதம் நிறைந்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உன் மனம் ஒரு அமைதியான ஏரி போல தெளிவாக இருக்கும். நீ எப்போது சூரியனின் முதல் கதிர் பூமியில் விழுவதற்கு முன்பே படுக்கையை விட்டு எழுகிறாயோ அப்போதே நீ அந்த நாளின் முதல் வெற்றியை பெற்றுவிடுகிறாய். உன் சோம்பலை நீ வெற்றி கொண்டு விட்டாய் என்று அர்த்தம். சூரியன் வருவதற்கு முன்பே எழுந்து உன் லட்சியத்திற்காக உழைக்கத் தொடங்குபவனை அந்த நாளில் எந்த தடையும் தடுத்து நிறுத்த முடியாது. இது உன் மன உறுதியை காட்டுகிறது. உன் கனவுகள் உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இது நிரூபிக்கிறது. காலையில் தாமதமாக எழுபவன் பாதி வாழ்க்கையை தூக்கத்தில் இழக்கிறான். ஆனால் சீக்கிரம் எழுபவன் மற்றவர்களை விட அதிக நேரம், அதிக ஆற்றல், அதிக வாய்ப்புகளை பெறுகிறான். உனக்கு சிரமமாக இருந்தால் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடங்கள் முன்னதாக எழ முயற்சி செய். 21 நாட்களில் நீ விடியலின் காதலனாக மாறிவிடுவாய். துறவி சிறிது இடைவெளி விட்டு அவனது கண்களை உற்று பார்த்துவிட்டு தொடர்ந்தார். இரண்டாவது பழக்கம், எப்போதும் கற்றுக்கொண்டே இரு. ஒரு ஆறு எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல உன் அறிவும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலெல்லாம் தெரியும் என்று சொல்பவன் முட்டாள். இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய இருக்கிறது என்று நினைப்பவனே ஞானி. உன் துறை எதுவாக இருந்தாலும் அதில் புதிதாக என்ன வந்திருக்கிறது என்று தேடி தேடி படி. ஒரு சிறு குழந்தையைப் போல ஆர்வத்தோடு இரு. நீ இன்று கற்றுக்கொள்ளும் ஒரு சிறிய விஷயம் நாளை உன் வாழ்க்கையையே மாற்றலாம். அது ஒரு வரியில் இருக்கும் அறிவாக கூட இருக்கலாம். ஆனால் அது உன் லட்சிய பாதைக்கு ஒரு வெளிச்சமாக அமையும். வெற்றியாளர்கள் எப்போதும் மாணவர்கள். அவர்கள் கனவுகளை அடைய தேவையான அத்தனை ஆராய்ச்சிகளையும் செய்கிறார்கள். எனவே அறிவை தேடுவதில் ஒருபோதும் சளைக்காதே. தலைக்கணமில்லாத ஒரு குழந்தையைப் போல எப்போதும் கற்றுக்கொள். காற்றின் சலசலப்பு மரக்கிளைகளில் கேட்டது. துறவி மூன்றாவது ரகசியத்தைச் சொல்லத் தொடங்கினார்.
மூன்றாவது பழக்கம் மகனே, குறைவாக பேசு, அதிகமாக கேள். இயற்கை நமக்கு 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதுதான். அதிகம் பேசுபவன் தன் சக்தியை வீணடிக்கிறான். ஆனால் அதிகம் கேட்பவன் உலகத்தின் ஞானத்தை உள்வாங்கிக் கொள்கிறான். யார் குறைவாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கும். அவர்கள் தேவையில்லாத விவாதங்களில் சிக்க மாட்டார்கள். அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் இருக்கும். அமைதியாக இருப்பவனின் மனம் ஆழமானது. அந்த ஆழத்தில்தான் வெற்றியின் முத்துக்கள் கிடைக்கும். நீ எப்போது குறைவாக பேசி உன் உள்மனதின் குரலை கேட்கத் தொடங்குகிறாயோ அப்போது உன் எண்ணங்கள் வைரங்களைப் போல ஜொலிக்கும். துறவியின் வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனதில் ஆழமாக இறங்கின. 4வது பழக்கம், இல்லை என்று சொல்ல பழகு. இந்த உலகம் உன்னை ஒரு ஆட்டு மந்தையைப் போல மாற்றத் துடிக்கும். எல்லோரும் சொல்வதை கேட்டு சரி சரி என்று தலையாட்ட நீ ஒன்றும் பொம்மை அல்ல. நீ ஒரு தனித்துவமான மனிதன். உனக்கென்று தனி கனவுகள் உண்டு, தனி பாதை உண்டு. மற்றவர்களுக்கு சரியாக தோன்றும் விஷயம் உனக்கு தவறாக தோன்றலாம். உன் லட்சியத்திற்கு தடையாக இருக்கும் எந்தவொரு விஷயத்திற்கும் அது எவ்வளவு இனிமையானதாக இருந்தாலும் இல்லை என்று சொல்ல தயங்காதே. நண்பர்கள் ஊர் சுற்ற அழைத்தால் உன் வேலை முக்கியம் என்றால் இல்லை என்று சொல். பெற்றோர் உன்னை விவசாயம் செய்யச் சொன்னால், உன் ஆர்வம் வியாபாரத்தில் இருந்தால் பணிவாக ஆனால் உறுதியாக உன் விருப்பத்தைச் சொல். பயப்படாதே. பிறர் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து பயந்து வாழ்ந்தால் கடைசி வரை நீ நீயாக இருக்க முடியாது. மற்றவர்களுக்காக வாழ்ந்து மடிவதை விட உனக்காக வாழ்ந்து ஜெயிப்பது மேல். சரியான இடத்தில் இல்லை என்று சொல்வது உன்னை உன் கண்களில் உயர்த்தும். துறவி இப்போது சற்று கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்தார். 5வது பழக்கம், துணிச்சலாக முடிவெடு, சரியான ஆபத்துகளை எதிர்கொள். டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எந்த ஆபத்துமே எடுக்காமல் இருப்பதுதான். கரையில் இருக்கும் கப்பல் பாதுகாப்பானதுதான், ஆனால் கப்பல்கள் அதற்காக கட்டப்படவில்லை. நீ இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்க நினைத்தால் நீ வளரவே மாட்டாய். தோல்வி அடைந்து விடுவேனோ, மக்கள் சிரிப்பார்களோ என்ற பயத்தை தூக்கி எறி. இந்த பயம்தான் உன் முதல் எதிரி. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் உணவு, உடை, இருப்பிடம், இவற்றை சம்பாதிப்பது கடினமல்ல. பிறகு எதற்கு பயம்? ஒருவேளை நீ தோற்றால் பாடம் கற்பாய், வென்றால் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிப்பாய். வயதான காலத்தில் அன்று நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கலாமே என்று வருத்தப்படுவதை விட இன்றே துணிந்து செயல்படு. ஒரு போர்வீரனைப் போல சவால்களை எதிர்கொள். சரியான விஷயங்களுக்காக எடுக்கும் இடர்பாடுகள் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். சிறிது நேரம் அமைதி நிலவியது. அந்த அமைதியே ஒரு பாடமாக இருந்தது. 6வது பழக்கம், உன்னையே நீ கவனி. அடுத்த 60 ஆண்டுகள் நீ யாருடன் வாழப்போகிறாய் தெரியுமா? உன்னுடன் தான். எனவே உன்னை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்கு. தினமும் ஒரு 10 நிமிடம் யாருமில்லாத தனிமையில் அமர். கைபேசி வேண்டாம், புத்தகம் வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம். நீயும் உன் மூச்சு காற்றும் மட்டும். உன் கடந்த கால தவறுகளிலிருந்து நீ என்ன கற்றாய்? நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதிர்காலத்தில் எங்கே செல்ல வேண்டும்? இந்த கேள்விகளை உனக்கு நீயே கேள். உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உன்னை தவிர யாராலும் சரியாகச் சொல்ல முடியாது. உன் உள்ளே ஓடும் உணர்வுகளை கவனிக்க கற்றுக்கொள். இந்த சுய பரிசோதனைதான் உன்னை செதுக்கும் மொழி. 7வது பழக்கம், மகனே, முடிவெடு, உடனே களத்தில் இறங்கு. நிறைய பேர் யோசித்துக் கொண்டே காலத்தை கடத்துவார்கள். இதை செய்யலாமா வேண்டாமா, இந்த தொழில் சரியா வருமா என்று குழம்பிக் கொண்டே இருப்பார்கள். முடிவெடுக்காத நிலை தவறான முடிவை விட ஆபத்தானது. ஒரு முடிவை எடு, பிறகு அதை சரியாக்குவதற்கு உழை. உலகின் மாபெரும் வெற்றியாளர்கள் முடிவு எடுப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் நடுவில் நேரத்தை வீணாக்குவதில்லை. காலை 8 மணிக்கு ஒரு திட்டம் போட்டால் 8:05க்கு அதற்கான வேலையில் இறங்கிவிடு. வேகம், விவேகத்துடன் கூடிய வேகம் வேண்டும். 8வது பழக்கம், நேரத்தை லட்சியத்தில் முதலீடு செய். நேரம் என்பது நம் கையில் இருக்கும் உருகும் பனிக்கட்டி. அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நாம் பிறந்த நொடியிலிருந்து நம் வாழ்நாளின் கடிகாரம் பின்னோக்கி ஓடத் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு வினாடியும் ஒரு வைரம். இன்று நீ நேரத்தை எப்படி செலவழிக்கிறாயோ அதுதான் நாளை உன் தலைவிதி. தூங்கிக் கொண்டிருப்பவன் எதையோ இழக்கிறான். விழித்து ஓடுபவன் எதையோ அடைகிறான். வீண் அரட்டைகள், பொழுதுபோக்குகள் என்று காலத்தை விரயமாக்காதே. காலத்தோடு போட்டி போடு. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். 9வது பழக்கம், தேவையற்ற குப்பைகளை புறக்கணி. நம்மிடம் இருப்பது குறிப்பிட்ட அளவு ஆற்றல், எனர்ஜி மட்டுமே. அதை சின்ன சின்ன விஷயங்களிலும் தேவையில்லாத சண்டைகளிலும் பம்புகளிலும் செலவழித்தால் பெரிய லட்சியங்களை அடைய சக்தி இருக்காது. எல்லாவற்றிலும் மூக்கை நுழைக்காதே. உனக்கு தேவையில்லாத உன் லட்சியத்திற்கு உதவாத விஷயங்களை ஒரு தூசியைப் போல தட்டிவிடு. உன் கவனம் முழுவதும் உன் இலக்கு மீதே இருக்கட்டும். கழுகு உயரப் பறக்கும்போது தரையில் இருக்கும் சத்தங்களை கேட்பதில்லை. நீயும் கழுகாக இரு. 10வது பழக்கம், எதிர்மறை மனிதர்களை விரட்டியடி. இது மிக முக்கியம். நீ யாரோடு அதிகம் பழகுகிறாயோ அவர்கள் போல நீயும் மாறுவாய். உன் நண்பர்கள் 5 பேர் சோம்பேறிகள் என்றால் 6வது சோம்பேறி நீதான். உன் நண்பர்கள் 5 பேர் வெற்றியாளர்கள் என்றால் 6வது வெற்றியாளன் நீதான்.
எப்போதும் குறை சொல்லிக் கொண்டும் முடியாது என்று சொல்லிக் கொண்டும் இருக்கும் மனிதர்கள் உன் ஆற்றலை உறிஞ்சி விடுவார்கள். அவர்களை விட்டு விலகியிரு. கோடை காலத்தில் குளிரையும் குளிர்காலத்தில் மழையையும் குறை சொல்பவர்கள் அவர்கள். உன்னை ஊக்கப்படுத்தும் பாசிட்டிவான சிந்தனை கொண்ட மனிதர்களோடு சேர். அது உன் வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தும். 11வது பழக்கம் எழுது. உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் மின்னல் போன்றவை. அவற்றை உடனே பிடித்து காகிதத்தில் வைக்காவிட்டால் அவை மறைந்துவிடும். ஒரு குறிப்பேடு வைத்துக்கொள். உன் கனவுகளை எழுது. உன் திட்டங்களை எழுது. எப்போது நீ எழுதுகிறாயோ அப்போதே அது பாதி நிறைவேறிவிடுகிறது. உன் மூளையின் சுமை குறைகிறது. எழுதியதை மீண்டும் படிக்கும்போது உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உன் இலக்குகளை தினமும் எழுதுவது அவற்றை உன் ஆழ்மனதில் பதிக்க உதவும் ஒரு மந்திரம். 12வது பழக்கம் ஆரோக்கியத்தை பேணு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள்? நோய் நொடி இல்லாத உடல்தான் மிகப்பெரிய சொத்து. குறைவாக சாப்பிடு. சத்தானதை சாப்பிடு. தினமும் உடற்பயிற்சி செய். தியானம் செய். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் உற்சாகமாக இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு உலகத்தை வெல்ல முடியாது மகனே. உன் உடலை ஒரு கோவிலாக பார். 13வது பழக்கம் எப்போதும் புன்னகையோடு இரு. அழுமூஞ்சி முகத்தை யாருக்குத்தான் பிடிக்கும்? எல்லோருக்கும் இங்கே 1000 கவலைகள். இதில் நீயும் உன் கவலைகளை சுமந்து கொண்டு முகத்தை தொங்க போட்டால் வெற்றி தேவதை கூட அருகில் வரமாட்டாள். புன்னகை ஒரு காந்தம். அது நல்ல மனிதர்களை நல்ல வாய்ப்புகளை உன்னிடம் ஈர்க்கும். நீ சிரிக்கும்போது அது உனக்கு மட்டுமல்ல உன்னை பார்ப்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நான் பாக்கியசாலி, என்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு சிரி. அந்த புன்னகையே உன் எதிரிகளை வீழ்த்தும் ஆயுதம். 14வது பழக்கம் சிக்கனம். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதை விட எவ்வளவு சேமிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். பகட்டுக்காக இல்லாத பணத்தை செலவழித்துவிட்டு கடன் சுமையில் சாகாதே. உன் வருமானத்திற்குள் வாழ். எதிர்காலத்திற்காக ஆபத்து காலத்திற்காக சிறுக சிறுக சேமி. எறும்பை பார், அது மழைக்காலத்திற்காக வெயில் காலத்திலேயே சேமிக்கிறது. பொருளாதார சுதந்திரம்தான் உண்மையான சுதந்திரம். கடைசியாக 15வது பழக்கம் பொறுப்புள்ள மனிதனாக இரு. பிறருக்கு உதவு. நீ மட்டும் வாழ்வது வாழ்க்கையல்ல. உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவு. பசித்தவர்களுக்கு உணவிடு. பிறர் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவை. ஒரு மரம் தனக்காக பழம் தருவதில்லை. ஒரு நதி தனக்காக ஓடுவதில்லை. நீயும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். எப்போது நீ சுயநலம் இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்கிறாயோ அப்போதுதான் நீ முழுமையான வெற்றியாளன் ஆகிறாய். இயற்கை உன்னை தன் செல்ல பிள்ளையாக கவனித்துக் கொள்ளும். துறவி பேசி முடித்தபோது சூரியன் முழுமையாக உதித்திருந்தது. அந்த இளைஞனின் முகத்தில் இருந்த இருள் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை ஒளி வீசியது. அவனுக்கு தெரிந்துவிட்டது தன் தலைவிதி தன் கையில் என்று. அவன் குருவை வணங்கி ஒரு புதிய மனிதனாக அங்கிருந்து புறப்பட்டான். அன்பு நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு சொல்வது என்ன? நாம் நினைத்தால் இன்றே இப்பொழுதே நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த 15 பழக்கங்களில் ஒன்றை இன்றே கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே உணர்வீர்கள். சோம்பலை உதறுங்கள், லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் இது ஒளியேற்றட்டும். இது போன்ற இன்னும் பல ஊக்கமூட்டும் கதைகளுக்கு நம் விஜய் ஸ்பூர்த்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். அதுவரை நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றியோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.